ஜோதிடத்தில் 11வதாக வரக்கூடிய ராசி கும்பராசியாகுங்க. இந்த கும்பராசி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆளக்கூடிய ராசியாகும். இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க. எதையுமே சரியாக புரிந்து கொண்டு அதற்கு பிறகு தன்னுடைய முடிவுகளை எடுத்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. அதே போல் நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நிலையற்ற மனநிலைமை கொண்டவங்க. இவங்களுடைய குணம் அப்போதைக்கு அப்போ மாறிக்கொண்டே இருக்குங்க. இப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது? இவங்களுக்கு வருகின்ற 30 நாளைக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன? நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாதுங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, கையில் பிரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, ஜபமாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கும்பராசிக்காரங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சனி பகவான் ஆளக்கூடிய இந்த ராசி பார்த்திங்கன்னா நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு இவங்களுடைய திறமையை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளக்கூடியவங்க. எந்த ஒரு அநீதியும் பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கை ஒழுக்கமான முறையில் நடந்து கொள்ள விரும்பக்கூடியவங்க. இவர்கள் அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்து செயல்படக்கூடியவங்க. இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க. ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்குங்க. மற்றவங்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் மற்றவங்களை நேசிப்பதில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. வெளிப்படையாக எதையுமே பேசக்கூடிய இவங்க பார்த்திங்கன்னா கருணை உணர்வு அதிகமாகவே இருக்குங்க. இவங்களுக்கு பேராசை அதிகமாக இருக்காதுங்க. மற்றவங்களுக்கு உதவ தயாராக இருக்கக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க, அந்த வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தி அதில் கடினமான உழைப்பை போட்டு வெற்றி பெறக்கூடியவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க நீதித்துறையிலையும் நீதிபதியாகவும் ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வணிகஸ்தாரர்கள் என சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. இவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க, அந்த துறையில் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அதோடு சிறந்த ஆலோசனைக்காரர்களாகவும் செயல்படக்கூடியவங்க. அதே போல் இவங்க எந்த இடத்துல பணி செஞ்சாலும் அந்த இடத்துல குழு தலைவராகவும் மேலாளராகவும் திறமையாக செயல்பட்டு இவங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டக்கூடியவங்க. கும்பராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை கொண்ட நட்சத்திரக்காரங்க இந்த கும்பராசிக்காரங்க. கிரக நிலை பார்த்திங்கன்னா ராசியில் சனி, ராகு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், ருண ரோகஸ்தானத்தில் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் வருகின்ற 30 நாளைக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க கடின உழைப்பாளியாகவும் முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடையக்கூடிய திறமை கொண்டவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. இவங்க இது வரைக்கும் நீண்ட நாளாக கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த கஷ்டம் அனைத்துமே தீரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நிறையா விதத்தில் பல நன்மைகள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும். மற்றவங்களிட வாதாடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகுங்க. இவங்களுடைய புத்தி கூர்மையை அதிகமாக செயல்படுத்துவாங்க. இவங்களுக்கு தைரியமானது அதிகரிக்கும். வேண்டியவங்களோட மனஸ்தாபம் உண்டாகக்கூடிய நேரமாகுங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேணும். மேலுமே தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைத்தாலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் ஏற்படுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு செயல்படக்கூடியவங்க. அதே போல் வருகின்ற நாட்களில் சகோதரர் வகையில் ஏதாவது மனத்தடங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது. பூமி தொடர்பான பிரச்சனைகள் இருப்படியாக இருந்து வந்த நிலையானது விலகக்கூடிய காலகட்டமாகுங்க. மனத்தெம்பானது மகிழ்ச்சியை கொடுக்கும்.
அதே போல் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர்கள் மூலமாக நன்மை உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடிய நேரமாகவும் இருக்குது. பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க. முக்கிய நபர்களுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. கலைத்துறையினர் இருக்கக்கூடியவங்களுக்கு சக கலைஞர்களோடு திடீர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாறக்கூடிய சூழ்நிலையாகனது ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். சக ஊழியர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லதுங்க. வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அரசியல் துறையினருக்கு திறமையாக உங்களுடைய பேச்சுக்கள் மூலயமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. ஆதாயம் அடையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே குறையுங்க. பணவரத்தானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. இந்த கும்பராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட இருந்து வந்த மன வருத்தமானது நீங்கி நல்ல நட்பு பாராட்டக்கூடிய நேரமாகுங்க. எந்த ஒரு வேலையிலுமே வேகத்தை காணக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. செலவு உங்களுக்கு குறையும். இந்த கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றி சிந்தனையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஆனது காணக்கூடிய நேரமாகுங்க. கணவன் மனைக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகி ஒற்றுமையானது அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வீடு வாகனங்கள் புதுப்பிக்க இல்லைன்னா புதுசாக வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. அதில் சாதகமான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வமோடு படிப்பில் நீங்கள் செயல்படக்கூடிய நேரமாகுங்க. நல்ல நடவடிக்கைகளும் ஆற்றலும் உங்களுக்கு நிறைந்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எல்லோரிடத்துலையுமே நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சதயத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மன குழப்பங்கள் அனைத்துமே விலகி தெளிவான சிந்தனையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் புத்தி சாதுரியத்தால் எதையுமே வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகுங்க. மற்றவர்களுடைய பாராட்டுக்களை பெருகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையினர் நல்ல ஆதாயங்களை பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொண்டர்கள் பணிகளை கண்டு ஆச்சரியம் அடையக்கூடிய அளவுக்கு செயல்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவர்களுடைய கட்டாயத்திற்காக எந்த காரியத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாங்க. எந்த இடத்துல பேசும்போதும் கவனமாக நீங்கள் பேசுவது ரொம்பவே நல்லது. வாக்குறுதிகளை கொடுப்பதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் அந்த வாக்குறுதிகளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. விருப்பத்திற்கு மாறாக காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மனம் தளராமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வீண் ஆசைகள் தோன்றலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான வேலைப்பளுவானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். அத்தனை வேலைகளையும் திறன்பட செஞ்சு முடித்து வெற்றியும் காண்பீங்க. கவலைப்பட வேண்டாங்க. மேலதிகாரிகளும் நல்ல பெயர் எடுப்பதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வச்சு வழிபட்டுட்டு வருவதும் ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபட்டுட்டு வாங்க. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. சந்திராஷ்டிரம் நாட்கள் 20, 21 ஆகுங்க. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13, 14ஆம் தேதி ஆகுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவானது அதிகரிக்குங்க. ஆயுதங்கள் நெருப்புகள் பயன்படுத்தும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.